விவசாயங்கள் அதுகள் செய்து கொண்டு வரைக்க நோய் தாக்கம் தான் பிரச்சனையாக இருக்கும். மற்ற அதிൻ്റെ பாகல் புடோல் ரெண்டும் பெரும்பாலும் ஸ்பேசிங் வந்து 1.5 1 நஞ்சட்டு ரசாயனமற்ற முறையில் முன்னு கட்டி காட்டியிருக்கணும். அது என்னன்னு சொன்னால் அதை வந்து நம்ம வந்து காய் வரைக்கும் ஒரு வரைக்கும் நாங்கள் அதை கட்டணும். மற்றது வந்து இதை கட்டுப்படுத்துறது எப்படின்னு சொன்னால் முதலாவது அந்த ஸ்பூன் நெட்டை போட்டு செய்கிறது தான் உங்களோட இந்த ஊச்சி வாரம் உங்களோட இடத்துல என்னென்ன பூச்சிகள் இருக்குன்றதை இந்த டிஸ்பிளேயில் பார்த்துக்கொள்ளலாம். இதில் இருக்குது, இது ஒட்டந்தன்மையுடையது. மற்றது இப்போ இதில் இருக்குது சரியா. மற்றது இது ஒரு ஒட்டந்தன்மையுள்ள பசை. பாகலில் வந்து இது மாயான்ற வெரைட்டி. இது வந்து ஒரு சாதுவான ஒரு பச்சை கலர்லாம் இருக்குது. மற்றது வர்றது மற்ற இதுதான் இந்த ஸ்பூன் நெட்டுன்னு சொன்னால் அதில் கட்டி இருக்கு பாருங்க. அதுதான் இது குறையாமல் ஒரே மட்டத்தில் இருக்கு. ஆனால் லாபம் அந்த நோயால் எல்லாரும் அந்த இதுகளை இது பூசணி தாக்கி என்ன செய்யும் துளை ஜுள்ளுக்குள்ளே முட்டையை போடும். இப்போ இதுகள் வந்து இப்படி ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ களை வந்து குத்தினா இந்த போலீஸ் போயிடும். விவசாயிகள் அந்த பாரம்பரிய முறையைத்தானே எல்லாரும் விவசாயங்கள் அதுகள் செய்து கொண்டு வரைக்க நோய் தாக்கம் தான் பிரச்சனையாக இருக்கும். மற்ற அதிൻ്റെ நாட்டுகள் விதிகள் சம்மந்தமாக தெரியாமல் இல்லை விவசாயிகளும் இந்த சும்மா வழிக்கடையில் விற்கிறதையும் வாங்கினேன் தானே. இப்போ இந்த ஒரு விவசாயத்தில் ஈடுபடைக்க அதில் கூடின அளவு லாபம் பெறுறது தான் எல்லாரும் விரும்புகிறோம். இப்போ இந்த புடோல் விவசாயத்தில் வெற்றி பெறுறதுக்கு ஆரம்பத்திலேருந்து என்ன செய்வாங்க ஒரு பாதமாக பாகல் புடோல் ரெண்டும் பெரும்பாலும் ஸ்பேசிங் வந்து 1.5 1 பாகலுக்கு புடோலுக்கு 1.5 1.5 தான் மீட்டர். ரெண்டாலும் பெரும்பாலான ஃபார்மர்ஸ் இந்த வீட்டில் ஈஸினஸுக்கு ஏற்ற மாதிரி அதையவை பிளான் பண்ணிக்கணும். மற்றது வந்து இப்போ நாங்கள் இதில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ எங்களோட ப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இதில் வந்து ஒரு முன்மாதிரியாக செய்து காட்டு இருக்கிறோம். ஃபார்மஸுக்கு வந்து என்னென்னு சொல்கிற நஞ்சட்டு ரசாயனமற்ற முறையில் விவசாயத்தை செஞ்சு தரமான என்னென்னு சொல்கிற உணவு பெறத்துக்காண்டி தான் நாங்கள் இதை மேற்கொண்டிருக்கிறோம். மற்றது இப்போ நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் பாகலில் நீங்கள் அங்கே வந்து பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து 2 நெட் போட்டு முன்னு கட்டி காட்டியிருக்கணும். அது என்னென்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் ஸ்பூன் நெட்டுன்னு சொல்கிறது. அது போடுறதுக்கான ரீசன் வந்து 2 பருவத்தில் வந்து நாங்கள் அதை போட வேணும். போடுறதால வந்து என்ன செய்யும்னு சொன்னால் சில பூச்சிகள் வந்து தாவரத்தில் குத்தி குடிஞ்சு சாரை குடிக்கும். அப்போ குடிக்க அது செகண்டரி இன்ஃபெக்ஷனாக வைரஸை கொடுக்கும். அப்போ அதால் அதுகள் வந்து இல்லை சுருள வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் தாவரங்களோட ஸ்டன் க்ரோத் என்னென்னு சொல்கிறோம் சீரான வளர்ச்சியை காட்டாது. அதால் வந்து அறுவடையிலும் பாதிக்கு எங்களுக்கு உயர் விளைச்சலை பெறையலாது. அப்போ அதால் நாங்கள் ஒரு 21 நாள் மட்டும் அந்த ஸ்பூன் நெட்டை பாயும். அந்த பூச்சி உருவா விலை தான் அது ஸ்பூன் நெட்டுன்னு சொல்கிறது. மூடி கட்டுறது ஒரு தனி விலை அதை போட்டு செய்கிறது. 21 நாளை பிறகு ரிமூவ் பண்ணலாம். மற்றது நாங்கள் அதில் இம்பார்ட்டண்டாக கவனிக்க வேண்டிய விஷயம் பூ வந்து காய் வரைக்கும் ஒரு 2 நாங்கள் அதை பேக் பண்ண வலிக்கிறோம். இல்லாட்டி என்ன செய்யணும்னு சொன்னால் அதில் வந்து பூசணி கொண்டு இருக்குது. அது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் குத்தி முட்டையை போடுறதால அதில் வந்து புழுக்கள் வந்து அந்த காயை சேதப்படுத்தி எங்களுக்கு விளைச்சல பிற எல்லாமே இருக்கும். அதால் கட்டாயம் நாங்கள் பேக் கட்டணும். மற்றது வந்து இதை கட்டுப்படுத்துறது எப்படின்னு சொன்னால் முதலாவது அந்த ஸ்பூன் நெட்டை போட்டு செய்கிறது. ரெண்டாவது வந்து எங்களோட பயிற்சிய நிலத்தில் வந்து இதில் ஸ்டிக்கி போட் வந்து ஜெலோ கலராக தெரிகிறது பாருங்க. அது அப்படியான ஒரு போட் வழியை வந்து நாங்கள் எல்லையெல்லாம் பெரும்பாலும் கட்டுறது. ஏனென்றால் முழு பூச்சியெல்லாம் கவனம் அழிக்கிறதுக்கு. அப்போ இதுதான் எங்களோட இந்த ஊச்சி வாரம் உங்களோட இடத்துல என்னென்ன பூச்சிகள் இருக்குன்றதை இந்த டிஸ்பிளேயில் பார்த்துக்கொள்ளலாம். இதில் இருக்குது, இது ஒட்டந்தன்மையுடையது. மற்றது இப்போ இதில் இருக்குது சரியா. மற்றது இது ஒரு ஒட்டந்தன்மையுள்ள பசை கவர்ந்து அழிக்கும். மற்றது என்னென்னா இப்போ ஸ்பூன் நெட் சூப்பர் நெட்டுன்னு ஒரு வந்திருக்கு ஒரு ஒட்டுற பசை உண்டு. அது வந்து என்ன செய்யணும் இது ஓட்ட போட்டு இதுக்குள்ளே தண்ணியை விட்டுட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அப்போ அதில் வந்து இந்த தெரியுது பாருங்கள் பூசணி வந்து இதில் இருக்குதானே இதில் பிரச்சனை. அப்போ இது வந்து இதில் ஒட்டுறதால எங்களோட வந்து என்ன சொல்கிறது சேதங்களை குறைச்சி கொள்ளலாம். அதாவது இல்லாட்டி நாங்கள் இப்போ இப்படியான செயற்பாடுகளை செய்யாட்டி ரசாயனங்களை பாய்க்கிற மூலம் எங்களுக்கு நாங்கள் என்ன ஆரோக்கியமற்ற உணவை தான் தேடிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அது இதில் வெரைட்டியை நீங்கள் பார்க்கலாம். அதில் பாகலில் வந்து இது மாயான்ற வெரைட்டி.
இது வந்து ஒரு சாதுவான ஒரு பச்சை கலர்லாம் இருக்கு. மற்றது இது வந்து மாத்தளை பச்சைன்றது மாத்தளை கிரீன். இது வந்து ஒரு கடல் பச்சை கலர். தனித்தனி கண்டுகளுக்கு இப்படி வர்றது மற்ற இதுதான் இந்த ஸ்பூன் நெட்னு சொன்னால் அதில் கட்டி இருக்கு பாருங்க. அதுதான் இதுதான் அதுக்குரிய அதான் அந்த ஸ்பூன் நெட். அதுக்குரிய பேனர் தான் இது. இது என்னன்னு சொன்னால் இப்போ நீளம் அகலம் இது ஒரு 40 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் வர மாதிரி செய்கிறது. சுற்றி வர 4 தடியோ 4 தடி இல்லாட்டி 4 கூனியாக இருக்கு. இப்படி கட்டையை இறக்கிட்டு சணல் கயிறால் ஓடிட்டு நடுவில் ஒரு கயிறோ இல்லை தடியை போட்டுட்டு இப்போ நிலையத்தில் ஒரு நிலையத்தில் 2 கண்டு நடலாம். இப்போ நாங்கள் இது ஒன்று தான் நட்டுருக்கோம். மற்றது இது வந்து இப்படி கட்டினா பிறகு இப்போ நாங்கள் முதல்ல ஆரம்பத்தில் பயிற்சி செய்ய எங்களோட ஃபீல் வந்து இப்படி தான் இருந்தது. ஏனெண்டா இப்போ இதில் பாருங்க ஏதாவது ஒரு பாகல் வந்து ஏதாவது பட்டு இருக்க ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்குது. அப்போ நாங்கள் அப்படி செய்து இந்த விவசாயிகளுக்கு ஒரு முன்னோடியை காட்டுறது தான் இது செய்திருக்கு. அப்போ இப்படி வந்திருக்கு 21 நாள் இப்போ தான் ரிமூவ் பண்ணியிருக்குது. இது போடுற இது அவர் கூடைக்கு எடுத்த படம். இது இப்போ ஒவ்வொன்று தனித்தனியாக கட்டிருக்கு. தனி விலையில் செய்யுது. பாவின் விலை நடுவ குறையாமல் ஒரே மட்டத்தில் இருக்கு. ஆனால் லாபம் அந்த நோயால் எல்லாரும் அந்த இதுகளை அப்போ அதால் இது கொஞ்சம் எங்களுக்கு பிரியோசனை இந்த முறை தான் நாங்கள் அறிஞ்சிருக்கேன். நீங்கள் ஃபீல்டில் பண்ணமாட்டா சுற்றி பார்க்கலாம். அதெல்லாம் உள்ளுக்குள்ளே பாருங்கள். அதில் டிஏட்டு ஒன்று இருக்காது நீளமான குடோலுக்கு பிரச்சனை இதுக்குள்ளே போங்க. உள்ளுக்குள்ளே சுற்றி வழியாக பிரச்சனை இல்லை. போகலாம் ஆனால் கீழே எடுக்கலாம். நீங்கள் வந்து பாருங்கள். இதில் வந்து இப்போ உரையிடுறதால இதில் பழைய தாக்கங்கள் இல்லை தான். சரி இதில் பழைய தாக்கம் இல்லை. இது வந்து எக்ஸ்போர்ட் இப்போ யாரும் ஃபுட் சிட்டிகளோ எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கும் போகலாம். நிறைய மக்கள் விரும்பின்றது இதுதான். ஏன்னா இது சின்ன மற்றது கரைக்கு அளவு நீளவங்களுக்கு மற்றது இப்போ இதில் நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா இப்போ பேக் கட்டாமல் இருந்தால் இப்படி பார்க்கலாம். பழைய வந்து இது பூசணி தாக்கி என்ன செய்யும் துளை ஜுள்ளுக்குள்ளே முட்டையை போடும். பாருங்க இதில் இருக்குது சிலது நாங்கள் பேக்கட்டாக விட்டுருக்கோம். என்னடா பார்வைக்கு அந்த வீரியமாக இருந்தால் நோய் தாக்கம் இப்போ இதுகள் வந்து இப்படி ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ களை வந்து குத்தினா இந்த போலீஸ் போயிடும். எங்களோட விவசாயிகள் அந்த பாரம்பரிய முறையைத்தான் எல்லாரும் தொடர்ச்சியாக செய்யணும். அப்போ இப்படி விஷயங்கள் இருக்குன்னு தெரிகிறது. இந்த கண்காட்சி ஒரு பிரியோசனமாக இருக்க அந்த அறிவுகளை உங்களை எல்லாரையும் முறைய நேரம் சந்தித்து அறிவை பெறக்கூடிய அதாவது இதுலேயும் வந்து இப்போ நாங்கள் செய்ய சைடில் இடையில வரும் ப்ரூன் பண்ணுறது. இடையில இப்போ விவசாயம் பைத்தங்கொடி போடுற மாதிரி தான் போட்டு ஆகிடும். இப்போ நாங்கள் பந்தலில் போடுறது என்னன்னு சொன்னால் ஆரோக்கியமான கொடியை எடுத்து சைடில் வர அந்த பூ இருக்குல்ல அதை நாங்கள் கட் பண்ணி விடுவோம். ப்ரூன் பண்ணி அந்த சைடில் இருக்கிற பூக்களை நாங்கள் நுள்ளி விட்டு மேலேயே எடுக்கிற மாதிரி இருக்கிறது. சரி நன்றி. இந்த தகவலை எங்களுக்கு வழங்கினதுக்கும் மற்ற இந்த புதுசாக ஈடுபடுற விவசாயம் மற்ற பாரம்பரியமாக தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டு வந்து விவசாயம் நட்டம் என்று சொல்கிறாக்களும் இந்த இப்படியான செய்முறைகளை நீங்கள் வந்து பார்த்து இதன் மூலம் பயன்பெற்று கொள்ளுமாறு கேட்டுக்கிறோம். உத்தியோகத்தரும் உங்களுக்கு பூரண விளக்கங்களையும் தந்து கொண்டிருக்காங்க. அதை பற்றி நாளைக்கும் இந்த கண்காட்சி தொடர்ச்சியாக இருக்குது. நீங்கள் வந்து பெறுமாறு கேட்டுக்கிறோம். சரி.